அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பிலிருந்து இந்திய அரசியலமைப்பு வரலாறு, நிர்ணய சபை, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஓகேவா? இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 60 கொஷின் பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் அரசமைப்பின் முகவுரையில் கூறப்பட்டுள்ளவற்றை பயன்படுத்தி சரியானதை தேர்வு செய்க. சரியா? 42வது அமெண்ட்மெண்ட்டு 1976 எல்லாருக்குமே நல்லா தெரியும். மினி கான்ஸ்டியூஷன் அழைக்கப்படக்கூடியது இல்லையா? குறு அரசியலமைப்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு அதிக திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ள திருத்தம் இல்லையா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க? இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. சரியா? முகப்புரையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரிசை. சரியா? இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஸோ 1 ஆப்ஷன் ஏ. ஸோ 2வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஷின். இந்திய அரசியலமைப்பின் முதல் படி அடிக்கல் என்பது ஒழுங்குமுறை சட்டம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனோட ஃபஸ்ட்டு வேர் எங்கே இருக்குது? 1773 இந்திய ஒழுங்குமுறை சட்டம் படிச்சிருப்போம் இல்லையா? 2வது, தலைமை ஆளுநர் தேவைப்பட்டால் ஆலோசனை குழுவின் முடிவுகளை நிராகரிக்கவும் இராணுவம் மற்றும் குடிமை அமைப்புகளின் தனித்தனியாக பிரித்தும் பிட்டிந்திய சட்டம் 1784 சொல்லப்படுது. சரியா? அரசியலமைப்பு வரலாறு போனீங்கன்னா அப்படியே திருத்த சட்டங்கள் 20 வருஷத்துக்கு ஒரு முறை பட்டய சட்டம் போட்டிருப்பாங்க. 1773, 1893, 13, 1813 அந்த மாதிரி. சரியா? அதில் 73 போட்டதுக்கப்புறம் 93 தான் போடணும். பட் ஆனால் 74 பிட் இந்தியா கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அதில் நம்ம காரன் வாலிஸ் பிரபு வந்திருப்பார். ஸோ தலைமை ஆளுநரை விட பவர் இவருக்கு தான் அதிகன்ற மாதிரி பவரை மாற்றிட்டு வந்திருப்பார். சரியா? இந்திய குடிமை பணியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம காரன் வாலிஸ் வந்திருப்பார். அதுக்காக அதை மாற்றி அமைச்சிருப்பாங்க. அடுத்து, இந்திய பட்டய சட்டம் 1813 கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவிட ஒப்புதல் வழங்கியது. ஆமாம், வழங்குச்சு. பட் ஆனால் அது செயல்முறைக்கு வரலை. சரியா? ஸோ 4வது, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான சட்டங்களை இயற்ற வழிவகுத்தும் இந்தியா முழுமைக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் தலைமை ஆளுநருக்கு வழங்கப்பட்டது. சரியா? ஸோ இது எல்லாமே சரிதான், அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி. 3வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? இந்திய குடிமை பணியின் தந்தை, இந்திய ஆட்சி பணியின் தந்தை, இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர், பொதுப்பணித்துறையின் தந்தை. சரியா? யாராருன்னு பாருங்கள். இந்திய குடிமை பணியின் தந்தை. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? காரன் வாலிஸ் பிரபு. இந்திய குடிமை பணியின் தந்தை யார்? காரன் வாலிஸ் பிரபு. இந்திய ஆட்சி பணியின் தந்தை சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. பொதுப்பணித்துறையின் தந்தை நம்ம டல்ஹௌசி. சரியா? டல்ஹௌசினாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? வாரிசிறப்பு கொள்கை இல்லையா? ஸோ ஆப்ஷன் 4, 3, 2, 1. ஸோ ஆப்ஷன் பி. 4வது கேள்வி பாருங்கள். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தியா விழித்து கொண்டது. இந்த புனிதமான நேரத்தில் இந்தியாவின் சிறந்த மனிதநேயத்திற்காகவும் இந்தியாவிற்கும் அதன் மக்களுக்கும் சேவை செய்வதற்கும் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கூற்றுக்கு தொடர்புடையவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? யார்? நம்ம நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஜவஹர்லால் நேரு. சரியா? என்ன சொல்கிறாரு? உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தியா விழித்து கொண்டது. சரி, இது அவருடைய புகழ்பெற்ற வாசகத்தில் ஒன்று. இந்த புனிதமான நேரத்தில் இந்தியாவின் சிறந்த மனிதநேயத்திற்காகவும்
இந்தியாவிற்கும் அதன் மக்களுக்கும் சேவை செய்வதற்கும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சரியா? 5வது கேள்வி பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் தோற்றம் தொடர்பான கூற்றுகளில் பின்வருவனவற்றுள் ஒன்று தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறானதுன்னு பார்க்கலாம். சரியா? 1. அரசியல் நிர்ணய சபை டிசம்பர் 6, 1946 தோற்றுவிக்கப்பட்டது. அதன் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்தன் சின்ஹா, நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரியா? ஸோ கரெக்டு தான் இல்லையா? ஸோ அந்த தற்காலிக தலைவர் முறை எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரெஞ்சிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? சச்சிதானந்தன் சின்ஹா தான். ஸோ 10ஆம் தேதி அவர் யாரும் எதிர்பாராத விதமாக இறந்திருப்பார். ஸோ அதனால் நிரந்தர தலைவராக இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக பதவியேற்றுகிறார் இல்லையா? ஸோ அடுத்தது 2வது, இந்திய அரசியலமைப்பினை பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா இத்தாலிய பாணியில் எழுதினார். ஆமாம், எழுதினது யார்? பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா. ஸோ ராம்மோகன் சிங்கா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இதுக்கு வடிவமைச்சிருப்பார். சரியா? டிசைன் பண்ணியிருப்பார். அடுத்தது 3வது, நேருவின் குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேருவால் வெளியிடப்பட்டு ஸோ அதனை முன்மாதிரியாக கொண்டு ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபையால் முகவரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? இதுவும் கரெக்டு தான். அடுத்து 4வது, சட்ட வரைவு குழுவின் தலைவராக எஸ்என் முகர்ஜி நியமிக்கப்பட்டு வரைவு குழுவின் மொத்தம் 6 பேர் இருந்தார்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பாக இருக்குது இல்லையா? தலைவர் யார்? நம்ம பிஆர் அம்பேத்கர். எஸ்என் முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரும் துணைத் தலைவராக செயல்பட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த 6 நபர்கள் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம அரசியலமைப்பிலே எந்த மதத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. அதுவும் 25 தான் சொல்லுது இல்லையா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 7வது கேள்வி. 50 ஆண்டுகளுக்கு பின் 2000 இந்திய அரசியலமைப்பின் செயல்பாடுகளை பற்றி ஆராய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? HN வெங்கடாச்சலையா தலைமையில் அமைக்கப்பட்டது. சரியா? ராஜமன்னார் 1969 தமிழக அரசால் மத்திய மாநில அரசுகளை ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் ராஜமன்னார் குழு. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 8வது கேள்வி. அரசியலமைப்பில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வின்னு சொல்லலாம். இந்த கேள்வியை மாநில நெருக்கடி நிலை 356, நிதி நெருக்கடி 360, தேசிய நெருக்கடி 352. ஓகேவா? 1, 2, 3 சரியாக பொறுத்திருக்கு. ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்னு பார்த்தோன்னா மாநில நெருக்கடி நிலை அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி முதல்ல எங்கே அறிமுகமாகுதுன்னா 1951 பஞ்சாபில். சரியா? ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விதி 366 4 முறை இது வரைக்கும் அமல்படுத்தியிருக்காங்க. சரியா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976 ஒரு முறை, 1980, 1988, 1991. சரியா? ஸோ டிஎம்கேவோட இது 2 வாட்டியும் ஏடிஎம்கேவோட இது 2 வாட்டியும் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. சரியா? 1976, 80, 88, 91. சரியா? ஸோ 94 பொம்மை வழக்குக்கு பிறகு தான் ஆட்சி கலைப்புகள் பெரிதாக நிகழாமல் இருக்கிறது. ஸோ நிதி நெருக்கடி நிலை, ஓகேவா? இந்தியாவில் நிதி நெருக்கடி நிலை இப்போ வரைக்கும் ஏற்படலை. ஸோ தேசிய நெருக்கடி 352. சரியா? இது வரைக்கும் 3 முறை நடந்திருக்கு. 1961, 62, 71, 1975. ஸோ எல்லாருக்கும் 75 நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ முன்னாடி இருக்கிற 2 முக்கியமானது. 62 சீன போர், 71 கிழக்கு பாகிஸ்தானை பிரிப்பதற்காக போடப்பட்டது. சரியா? 9வது கேள்வி பாருங்கள்.
பிற நாடுகளின் அரசியல் அமைப்பின் நடைமுறை அனுபவங்களிலிருந்து பயன்பெறுவதில் எந்த விதமான அவமரியாதையோ அவமானமோ இல்லை என்று அரசியலமைப்பு பற்றி கூறிய அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். சரியா? ஸோ பிற நாடுகளிலிருந்து அரசியலமைப்பின் முறையை அனுபவங்களிலிருந்து பயன்பெறுவதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்து 10வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் இறுதியாக சேர்க்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சிந்தி, போடா, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி. சரியா? ஸோ இந்திய மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 22 இருக்குது. சரியா? ஸ்டார்டிங்கில் 14 இருந்தது. ஸோ திருத்தங்களுக்கு அப்புறம் இப்போ 22 இருக்குது. சரியா? 8வது அட்டவணையில் வச்சுருக்கோம். சரியா? ஸோ 21வது சட்ட திருத்தம்னா சிந்தி 1967. சரியா? 21வது மொழி 21வது சட்ட திருத்தமாக 15வது மொழியாக சேர்த்தோம். சரியா? அடுத்து கொங்கணி, மணிப்புரி, நேபாளி 71வது சட்ட திருத்தம் மூலமாக சேர்த்தோம். அடுத்து 92வது சட்ட திருத்தம் 2003 தான் போட்டோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி உருவாச்சு. ஸோ கடைசியாக சேர்க்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைத்திலி, சாந்தலி. ஸோ இது 92வது 2003. சரியா? 11வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஒன்று 1976 42வது சட்ட திருத்தத்தில் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதில் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 1976 42வது சட்ட திருத்தத்தில் ஸோ மாநிலத்திலிருந்து பொதுப்பட்டியலுக்கு சில துறைகள்லாம் மாற்றினாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் கல்வி மற்றும் காடுகள், அளவு மற்றும் எடைகள், காட்டு வனவிலங்கு பாதுகாப்பு, இதெல்லாமே பொதுப்பட்டியலுக்கு மாற்றம் அடையுது. ஸோ நீதித்துறையிலிருந்தும் சில நீதித்துறை நிர்வாகம் இதுவும் கூட பொதுப்பட்டியலுக்கு மாறுது. ஸோ இதில் மாற்றப்பட்டதில் தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ காவல்துறை மாநில பட்டியலுக்குள்ளே இருக்குது. ஸோ ஏ தான் சரியான விடை. ஸோ இப்போ தற்போதைய சூழ்நிலையில் மத்திய அரசுக்கிட்ட 100, பொதுப்பட்டியலில் 51, மாநில அரசு பட்டியலில் 61. சரியா? ஸோ பொதுப்பட்டியலில் 52, மத்திய அரசுக்கிட்ட 100, பொதுப்பட்டியலில் 52, மாநில அரசுக்கிட்ட 61. சரியா? ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? மாநில அரசுக்குள்ளே இருக்கிற சட்டத்தை பற்றி மாநில அரசு, மத்திய அரசுக்குள்ளே இருக்கிற சட்டத்தை பற்றி மத்திய அரசு, பொதுப்பட்டியலில் இருக்கிறத பற்றி 2 பேருமே ஏற்றலாம். ஸோ முரண்பட்டால் மத்திய அரசு சொல்கிறது தான் இறுதி. ஸோ அதன் காரணமாக தான் நீட் கல்வியை கொண்டு போனாங்க இல்லையா? ஸோ அதன் காரணமாக தான் நீட் விலக்கு நம்ம அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ 11க்கு ஆப்ஷன் ஏ தான். 12வது கேள்வி பாருங்கள். போர்த்துக்கு கொடுத்துருக்காங்க குடியுரிமை. சரியா? 5லேருந்து 11, அடிப்படை உரிமை 12லேருந்து 35, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் 36லேருந்து 51, அடிப்படை கடமைகள் விதி 51A. சரியா? 2341 2341 ஆப்ஷன் பி. 13வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க. விதி 245லிருந்து 55 வரைக்கும் சட்டமன்ற உறவுகளை பற்றி கூறுது. சரியா? அடுத்து விதி 56லேருந்து 63 வரைக்கும் நிர்வாக உறவை பற்றி பேசுது. சரியா? ரெண்டுமே சரிதான். மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றின விதிகள் இது. சரியா? ஸோ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்து 14வது, பின்வருவனவற்றுள் உச்ச உயர்நீதிமன்ற மொழிகளை தொடர்பான சரத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? மொழிகள். ஸோ மத்திய அரசுக்கான மொழியை பற்றி பேசுகிறது 43, 44, மாநில அரசு மொழிகள் 45லேருந்து 47. ஸோ உயர்நீதிமன்ற மொழிகள் 48லேருந்து 49. ஸோ ஆப்ஷன் சி. சரியா? 15வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. பிற நாட்டு அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை
ஸோ ஒற்றை குடியுரிமை எங்கேருந்து பெற்றோம்? அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமை, அரசியலமைப்பு சீர்திருத்தம், நெருக்கடி நிலை சட்டம். சரியா? ஸோ இங்கேருந்து ஒற்றை குடியுரிமை நம்ம எங்கேருந்து பெற்றோம்? பிரிட்டன் கிட்டேருந்து வாங்கணும். அடிப்படை உரிமைகள் எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா. அடிப்படை கடமை ரஷ்யாட்டேருந்து வாங்கணும், சோவியத் யூனியன். அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் பார்த்தோன்னா நம்ம தென்னாப்பிரிக்காவில் தான் வாங்கணும். நெருக்கடி நிலை ஓகேவா? ஸோ ஜெர்மனி. ஸோ கரெக்டாக தான் பொருந்திருக்கு. 1 2 3 4 5. 16வது கேள்வி. ஸோ அட்டவணைகளில் இருந்து கேள்விகள் வந்துருக்கு. ஸோ நகராட்சி அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் எந்த அட்டவணைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அட்டவணையில் இருக்குது? 12வது அட்டவணையில் தான் இருக்குது இல்லையா? பஞ்சாயத்து அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் 11. கட்சித்தாவல் தடை சட்டம் ஓகேவா? 1985 நம்ம ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார் இல்லையா? ஸோ அது 10வது அட்டவணையில் தான் இருக்குது. நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை இதெல்லாம் 9வது தான் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சரியா? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? 8வது. ஸோ எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. அரசியலமைப்பு முகவுரை ஒரு பகுதி என உறுதிப்படுத்திய எல்ஐசி வழக்கு தான். முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்றது பொம்மை வழக்கு சரியா? பொம்மை வழக்குக்கு பிறகு தான் என்ன மாநிலங்கள் கலைக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என்று கேசவானந்த பாரதி வழக்கு சொல்லுது. முதல்ல சொன்னது கேசவானந்த பாரதி வழக்கு தான் இல்லையா? 1973. முகவுரை அரசியலமைப்பின் பகுதி என்று தீர்ப்புரைத்தது பெருபாரியுடன் வழக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பகுதியே இல்லைன்னு தீர்ப்பளித்தது இல்லையா பெருபாரியுடன் வழக்கு. ஸோ ஆப்ஷன் டி. 18வது கேள்வி சரியா? சமத்துவம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் இவர். கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். சரியா? இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ யார்? ராபர்ட் ஓவன். சரியா? ராபர்ட் ஓவன்றவர் தான் சொல்லியிருக்காரு என்னென்னு சமத்துவம் என்ற சொல்லை உருவாக்கி முதலில் பயன்படுத்தியவர். ஸோ கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை. சரியா? ஸோ 18க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். சுதந்திரம் என்பது பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது என்று கூறியவர் யார்? நம்ம மகாத்மா காந்தி இல்லையா? சுதந்திரம் என்பது என்ன? தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது அப்படின்னு சொன்னது யார்? நம்ம காந்திஜி. 20வது கேள்வி பாருங்கள். ஜனநாயகம் மக்களாட்சியை பற்றின கூற்றுகள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுத்தை வச்சு இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? ஜனநாயகம் என்பது கருத்து மக்களாட்சி அரசிற்கு அடித்தளம். சரியா? ஜனநாயகம் என்பது கருத்து மக்களாட்சி அரசிற்கு அடித்தளம் சொன்னது யார்? ஹெரோடோட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். மக்களாட்சி என்பது ஒரு அரசாங்க முறை, அதில் மக்கள் அனைவரும் பங்கு பெறுகின்றனர் சொன்னது ஷீலே. அடுத்து மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னது யார்? பிராங்க்லின் கிடையாது. சொன்னது யார்? அமெரிக்காவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இதை வச்சு இந்த கேள்விக்கு சரியான பதில் அடிச்சிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி. 21வது கேள்வி. முகவுரையை பற்றி அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சரியான இணை கேட்டிருக்காங்க. சரியா? வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று சொல்லியவர் யார்? எர்னஸ்ட்
பர்க்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கிடையாது. வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொன்னது யார்? ரைவர் ஜென்னிங்ஸ். இல்லையா? ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல். சரியா? திறவுகோல் சொன்னது யார்? திறவுகோல் சொன்னது தான் எர்னஸ்ட் பர்க்னர். அரசியலமைப்பின் அடையாள அட்டை சொன்னது யார்? பால்கிவாலா. ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் முகவுரைதான் அப்படின்னு சொன்னது யார்? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். சரியா? வரைவு குழுவின் உறுப்பினராகவும் இருந்திருக்கார் இல்லையா? ஸோ சரியாக பொருந்திருக்கிறது இது ஆப்ஷன் சி. ஸோ தாகூர் தாஸ் பர்காவா என்ன சொல்லியிருப்பார்? ஊன்றுகோல் ஆத்மா அணிகலன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அடுத்த கேள்வி அடுத்த 22வது கேள்வி. இந்திய தேசிய சட்ட தினமாக அனுசரிக்கப்படுவது எது? நவம்பர் 26, 1949 சட்டங்கள்லாம் எழுதி முடிக்கப்பட்ட நாளை நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949 இல்லையா? ஸோ அதை நம்ம சட்ட தினமாக கொண்டாடுறோம். ஸோ 22 ஆப்ஷன் சி. 23 தேர்தல் ஆணையம் தொடர்பான அரசியலமைப்பு சரத்து கேட்குறாங்க. சரியா? ஸோ எது தேர்தல் ஆணையம் தொடர்பாக இருக்குது? ஸோ 324 324லேருந்து 329 வரைக்கும் தேர்தலை பற்றி பேசுது இல்லையா? ஸோ பகுதி என்ன? பகுதி 15. 25 ஸோ அங்கீகரிக்கப்பட்ட நாட்கள் கொடுத்துருக்காங்க பொறுத்துக்களை. ஸோ ஜனவரி 24, 1950 தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? சரியாக நேராக தான் பொருந்திருக்கு. ஜனவரி 25, 1950 தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அதனால தான் ஜனவரி 25 வாக்காளர் நாளாக நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ ஜனவரி 26, 1950 தேசிய லட்சணைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான்முக சிங்கம். ஆமாம். ஜனவரி 28, 1950 உச்ச நீதிமன்றம். ஆமாம், நாலுமே சரியாக தான் பொருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 1, 2, 3, 4. சரியா? அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு அதிகமாக பெறப்பட்ட நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பில் கிட்டத்தட்ட காப்பி பேஸ்ட் தான் நம்ம பண்ணியிருப்போம் இங்கிலாந்துலேருந்து. ஓகேவா? ஸோ முக்கால்வாசி நம்ம 1935 இந்திய அரசு சட்டத்துலேருந்து தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ 25 ஆப்ஷன் பி. 26வது கேள்வி. சரியான இணையை தேர்வு செய்க. ஓகேவா? சதி ஒழிப்பு 1856ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை. ஓகேவா? எப்போ? 29 தான் இல்லையா? விதவை மறுமணம் 1856. ஸோ ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? சென்னை, மும்பை, கல்கத்தா பல்கலைக்கழகம் 1857ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சி சரியான இணைவு. ஸோ சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை 1800 மாற்றி இருக்கு அப்படியே 1854. சரியா? 27வது கேள்வி பாருங்கள். இந்திய மக்களின் வாழ்க்கை வளமே எங்களுடைய பலமாகும், அவர்களுடைய மன நிறைவே எங்களுடைய பாதுகாப்பாகும், அவர்களது நன்றியே எங்களுக்கு சிறந்த அன்பளிப்பாகும் என்று விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை நவம்பர் 1, 1958 அலகாபாத் தர்பாரில் வாசித்தவர். ஓகேவா? 1858. ஓகேவா? பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. 1858 அலகாபாத் தர்பாரில் வாசித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? நம்பர் கானிங் பிரபு. சரியா? 27 ஆப்ஷன் சி. 28 தவறான இணையை தேர்க. நவீன இந்தியாவின் சிற்பி நம்ம நேரு. கரெக்டு தான். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய், விவேகானந்தர். ஸோ நவீன இந்தியாவின் காலை நட்சத்திரம் என்றும் நம்ம விவேகானந்தரை சொல்லுவாங்க. ஸோ நவீன இந்தியாவின் மேற்கத்திய கல்வியின் தந்தை
வில்லியம் பெண்டிங் பிரபு. நவீன இந்தியாவை உருவாக்கியவர் டல்ஹௌசி பிரபு. ஸோ எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி எதுவும் இல்லை. 29வது கேள்வி, சரியான இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1892. சரியா, கவுன்சில் சட்டம் 1773 அப்படியே 1793 அப்படியே வந்துட்டே இருக்கும் இல்லையா, 20 வருஷத்துக்கு ஒரு முறை. அது அந்த மாதிரி தான். இந்திய கவுன்சில் சட்டம் 1892. மத்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 10லிருந்து 16ஆக உயர்வு. கரெக்டு தான். இந்திய கவுன்சில் சட்டம் 1909. சாதி, தொழில் மற்றும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். ஓகேவா, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டது. ஓகேவா, பிரித்தாளும் கொள்கை. கரெக்டு தான். இந்திய அரசு சட்டம் 19. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி. சரியா, ஸோ இதில் தான் நீதி கட்சி ஜெயிச்சு வந்திருக்கும். 1920 தான் முதல் பொது தேர்தல். ஸோ காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்கும் இல்லையா. ஸோ இந்திய அரசு சட்டம் 1935. இரட்டை ஆட்சி ஒழிப்பு, மாகாண சுயாட்சி அறிமுகம். சரியா, ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. 30வது கேள்வி, பொறுத்துக்க. ஓகேவா, சட்ட விதிகள் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர். ஓகேவா, 52லேருந்து 62. துணை குடியரசுத் தலைவர் 63லேருந்து 72. அட்டார்னி ஜெனரல் விதி 76. அட்வொகேட் ஜெனரல் 165. 2143. ஸோ ஆப்ஷன் பி. 31வது கேள்வி, அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் ஒன்று தவறானது. ஸோ அது எதுன்னு பார்க்கலாம். B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை, தலைமை சிற்பி, நவீன மனு என்றெல்லாம் போற்றப்படுறார் இல்லையா. கரெக்டு தான். இந்திய அரசியலமைப்பின் ஒன்றியம் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தார். சட்ட வரைவு குழுவின் தலைவர். ஆமாம், சட்ட வரைவின் குழுவின் தலைவராக ஆகஸ்ட் 29, 1946 அமைக்கப்படுது இல்லையா. ஸோ 1 கரெக்டு, 3 கரெக்டு. 2வது என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றியம் என்ற வார்த்தை. சரியா, ஒன்றியம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கா? இல்லை, சாரி, கூட்டாட்சின்ற வேர்டு தான் இடம்பெற்றிருக்கார். ஒன்றியம் என்ற வார்த்தை பயன்பட்டிருக்கும். ஆமாம். ஸோ விதி 1, பகுதி 1லே விதி 1 சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்திய ஒன்றியத்தின் பெயர் மற்றும் எல்லை, அதில் இந்திய அதாவது பாரதம், மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. ஸோ கரெக்டு தான், 3மே கரெக்டு தான். ஸோ இங்கே தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் பி. 32வது கேள்வி, 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திட்டத்தில் அடிப்படை கடமை பகுதி 4 விதி 51A கீழ் பரிந்துரைத்த கமிட்டி கேட்டிருக்காங்க. சரியா, என்ன கமிட்டி? சர்தார் சரண் சிங் கமிட்டி. ஆப்ஷன் ஏ. 33வது கேள்வி பாருங்கள். பகுதி 3 சட்டப்பிரிவு 31 அடிப்படை உரிமைகள் இருந்த சொத்துரிமை தற்போது பகுதி 12 சட்டப்பிரிவு 300A மாற்றிய சட்ட திருத்தம் கேட்டிருக்காங்க. சரியா, என்ன சட்ட திருத்தம்? 1976 44வது சட்ட திருத்தம். சரியா, ஆப்ஷன் ஏ. 34 தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் எந்த சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, என்ன சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு? மயில்களின் சரணாலயம். சரியா, ஸோ எந்த ஆண்டு? 1963. ஸோ தேசிய பறவையை அறிவித்த ஆண்டு எது? 1963. ஸோ 34 ஆப்ஷன் பி. 35வது கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. தமிழகத்தின் மாநில பறவை அன்னப்பறவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பறவை? மரகதப்புறா. பி. தமிழகத்தின் மாநில மரம் பனை. தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு. ஸோ சரியான இணை தானே, பி அண்ட் சி. ஸோ ஆப்ஷன் டி. 36வது கேள்வி பாருங்கள். விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, எங்கு நெய்யப்பட்டது? குடியாத்தம், வேலூர் மாவட்டம், தமிழ்நாடு. சரியா, ஸோ நெய்தவர் யார்? ஸோ வடிவமைத்தவர் யாருன்னா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிங்காளி வெங்கையா என்பவர் தான் வடிவமைச்சிருப்பார். ஸோ 36 ஆப்ஷன் ஏ. 37 முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரிக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ சட்ட நாள் எப்போ கொண்டாடுறோம்? 1949
நவம்பர் 26. ஆப்ஷன் டி. 38 அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 1950 காலகட்டத்தில் எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அரசியலமைப்பை தயாரிக்கிறதுக்காக? 64 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. சரியா, 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. எத்தனை லட்சம்னா 64 லட்சம். 39வது கேள்வி. கூற்று 1. சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம். சரி, சமூகம்ன்றது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய இடம் சமூகம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எது? குடும்பம் தான். சரியா, ஸோ ரெண்டுமே சரிதான். 39 ஆப்ஷன் ஏ. 40 எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறிவுறுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, எந்த பிரிவு? 15(1). சரியா, B.R. அம்பேத்கர் சரியா எந்த ஆண்டு பாரத் ரத்னா வழங்கப்பட்டது? 1990 தான் நம்ம அம்பேத்கருக்காக பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. ஸோ 41 ஆப்ஷன் ஏ. 42 கூற்று 1. இந்தியாவில் உள்ள சில மாநில சட்டமன்றங்களில் மேலவை, கீழவை என்ற ஈரவை அமைப்பு உள்ளது. எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 6 மாநிலங்கள் இருக்குது. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம். இல்லையா, 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழகத்தில் ஈரவை உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, 1986 நம்ம எம்ஜிஆர் அவர்களால் நீக்கப்பட்டது. இல்லையா, ஸோ 1 சரி, 2 தவறு. 42 ஆப்ஷன் ஏ. 43 பாருங்கள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. மாநிலத்தின் பெயரளவு தலைவர் ஆளுநர், மாநிலத்தின் உண்மையான தலைவர் முதலமைச்சர், மாநில அரசின் தலைவர் ஆளுநர், தலைமை நீதிபதி 66 வயது ஆகும் வரை பதவியில் இருப்பார்னு கொடுத்துருக்காங்க. சரியா, தவறானது எது? ஸோ ஆப்ஷன் 412னா ஆப்ஷன் பி. சரியா, 66 62. சரியா, 44 ஜனநாயகத்தின் எத்தனை முக்கிய தூண்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, எத்தனை தூண்? ஸோ 4 தூண். சரியா, ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்று பத்திரிகைன்னு நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ 44 ஆப்ஷன் சி. 45 பாருங்கள். எந்த ஆண்டு அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு? 1450 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். 1455 தான் முதல் புத்தகம் வெளிவந்திருக்கும். முதல் புத்தகம் என்ன? பைபிள். சரியா, ஸோ 45 ஆப்ஷன் சி. ஸோ 46 மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். ஸோ 46 டி. 47வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. பிரதிநிதித்துவ மக்களாட்சி, நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி. சரியா, 9th புக்கில் படிச்சுப்பீங்க இல்லையா. ஸோ நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து, நல்லாவே தெரிஞ்சிடும் நம்ம எல்லாருமே. ஸோ டிக்கு 3. ஸோ 2 இருக்குது. அதிபர் மக்களாட்சி எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. சிக்கு 2 இல்லையா. நாடாளுமன்ற மக்களாட்சி இங்கிலாந்து. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ பிரதிநிதித்துவ மக்களாட்சி கனடா, நாடாளுமன்ற மக்களாட்சி இங்கிலாந்து, அதிபர் மக்களாட்சி கொலாப்ஸ் ஆகுதா? எங்கே தப்பு பண்ணுறோம்? ஸோ நான் கனடாவும் அதிபர் மக்களாட்சியில் தானே வருது. ஸோ சாரி, ஆப்ஷன் சி. பிரதிநிதித்துவ மக்களாட்சி அமெரிக்கா, நாடாளுமன்றம் இங்கிலாந்து, அதிபர் கனடா, நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து. ஸோ 47க்கு ஆப்ஷன் சி. 48
இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, எது 1688 சென்னை உருவாயிடுச்சு இல்லையா. ஸோ 48 ஆப்ஷன் ஏ. 49 எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ஆப்ஷன் டி விழுப்புரம் 22 ஊராட்சி ஒன்றியங்களை பெற்றுள்ளது. சரியா, ஸோ இப்போ 37 மாவட்டமாக மாற்றினதால் விழுப்புரத்தை 2ஆக பறித்து கள்ளக்குறிச்சியாக உருவாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ விழுப்புரத்தில் 13, கள்ளக்குறிச்சியில் 9. சரியா, ஸோ இப்போது எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கணும். 50 இந்திய தேர்தல் ஆணையம். சரியா, ஒரு டேஷ் அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு என்ன அமைப்பு, ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வ அமைப்பு இல்லையா, ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தானே. ஸோ ஏ மற்றும் சி. 50க்கு ஆப்ஷன் டி. 51 சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமமாக இருப்பதும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா, சமத்துவன்றது சமமாக நடத்துறது மட்டும் இல்லை, வெகுமதி அளித்தலிலும் சமத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார், லாஸ்கி என்பவர். எந்த ஆண்டு, சரியா 52வது கேள்வி, எந்த ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வது குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு, 2017. சரியா, ஸோ 52 ஆப்ஷன் டி. 53வது கேள்வி, எந்த ஆண்டு ஜோதிராவ் புலே, சாவித்ரிபாய் புலே இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது போன தமிழ் டெஸ்ட்லேயே படித்தோம் இல்லையா. 1848 புனேயில் நிறுவியிருப்பாங்க. சரியா, சத்திய சோதக் சமாஜ் இவங்களது தான் இல்லையா. குலாம்கிரி என்னும் நூலை எழுதியவர் ஜோதிபாய் புலே இல்லையா. ஸோ 53 ஆப்ஷன் பி. 54 மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார், நம்ம விஜயலக்ஷ்மி பண்டிட். ஐநா சபையின் பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இந்தியாவின் தலைமைச் சிற்பியாக அறியப்படக்கூடிய நம்ம நேருவின் சகோதரி விஜயலக்ஷ்மி பண்டிட். சரியா, ஸோ அடுத்த கேள்வி போகலாம். நுகர்வோர் என்பவர் யார்? 55வது கேள்வி, நுகர்வோர் என்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா, பணம் செலுத்தியவர், வாக்குறுதி பெற்றவர், ஓரளவு பணம் செலுத்தியவர். சரியா, ஸோ இது என்ன, மூணுமே நுகர்வோர் தான் இல்லையா. பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குற நாம நுகர்வோர். வாக்குறுதி பெற்றவர், சரியா, வாக்குறுதி நம்ம பெறுறோம் இல்லையா. ஸோ நம்ம நுகர்வோர் தான் அந்த பாயிண்டில். ஸோ ஓரளவு பணம் கொடுத்தவர், கொஞ்சம் கொடுத்தாலும் மீதி கொடுத்தானே போகிறோம். ஸோ மூணுமே சரிதான் இல்லையா. 56வது கேள்வி பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு எந்த தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, எந்த தேதியில், டிசம்பர் 24. சரியா, 56 ஆப்ஷன் ஏ. 57வது கேள்வி, தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் யார் தலைமையில் செயல்படுகிறது? சரியா, தேசிய நுகர்வோர் சட்டம் எப்போ வந்துச்சு, 1986, இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆணையம் யார் தலைமையில் செயல்படுதுன்னா, உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் தான் வந்து செயல்படுது. 58 சரியானதை தேர்வு செய்க. 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசமைப்பில் ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பினை நிறைவேற்றினர். சரியா, எத்தனை உறுப்பினர்கள், 284 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு தான் அரசமைப்பை நிறைவேற்றினாங்க நாடாளுமன்றத்தில் இல்லையா. ஸோ அரசமைப்பு கூட்டத்தின் முதல் கூட்டு பொருள் தற்காலிக தலைவரை தேர்வு செய்வது இல்லையா. பிரெஞ்சிலேருந்து எடுத்த முறை சச்சிதானந்த சின்ஹாவை தேர்வு செஞ்சாங்க. ஸோ ஆச்சாரியா கிருபாலனி ஓகேவா, ஐக்கிய மாகாண பொது அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைமையை ஏற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். சரியா, அப்போது ஐஎன்சி தலைவராக இருந்தவங்க இல்லையா. ஸோ அவங்க தான்
சச்சிதானந்த சின்ஹாவை முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ கரெக்டு. டிசம்பர் 9, 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசமைப்பு நிர்ணய சபையின் நிகழ்ந்த விவாதங்கள் தொகுப்பு 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 13 தொகுதியில் இல்லை இல்லையா? ஸோ 58 ஆப்ஷன் டி. ஸோ 16 18 எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 59 அரசியலமைப்பு திருத்த சட்டம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அரசியலமைப்பு திருத்தம் ஸோ எதில் தான் பண்ண முடியும்? 368 இல்லையா? ஆப்ஷன் டி. அடுத்தது லாஸ்ட் கொஷின், 60வது கேள்வி. தேசிய சட்டமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ என்னென்னு அழைக்கப்படுது? நாடாளுமன்றம். சரியா? ஓகே, இந்திய அரசியலமைப்பிலிருந்து ஒரு 60 கேள்வி பார்த்துருக்கோம். அடுத்ததான் இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து ஒரு 60 கேள்வி பார்க்கலாம். ஸோ நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.